டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் நேயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். வரும் 27ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று ராமநவமி வெகு விமரிசையாக கொண்டாட இருக்கிறார்கள். அதை முன்னிட்டு பலவிதமான கருத்தரங்குகள், சொற்பொழிவுகள், பட்டிமன்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதில் மக்கள் எல்லாத்தையும் எதை பத்தி பேச போறாங்க, ஆராய போறாங்க, சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தைக்கு சிறந்த தனையனா, தாய் சொல்லை தட்டாதவரா, கடமைக்கு அடிபணிந்தவரா, நல்ல அரசாட்சியா, இப்படி பலதும் இருக்கு. ஆனா எனக்கு மனசுல ராமபிரானின் அதி அற்புத 2 குணங்கள் நான் உணர்ந்து தெளிந்தவையாக கருதப்படுவதை உங்களோடு பகிர்வதாக இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இது ஸ்ரீ ராமபிரான் எனக்கு அளித்த ஆசீர்வாதமாக கருதுகிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ராமபிரான் எந்த குலத்தில் பிறந்தார் என்று பார்க்கும்போது சூரிய தேவ குலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ரகுவம்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இஷ்வாகு குல வம்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இஷ்வாகு குல வம்சத்தை பத்தி பேசும்போது அவர் 81வது வம்ச தோன்றலாக அவதரித்துள்ளார். இந்த ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. 81 அப்படிங்கன்னா அந்த கூட்டுத்தொகை 9. ராமபிரான் அவதரித்த தினம் நவமி, அதுவும் 9. சரி, இது ஒரு கோயின்சிடென்ட்டா ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் 500 ஆண்டு கால கனவை நனவாக்கி அயோத்தியாவில் ராமருக்கு கோவில் அமைத்து பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த 22/1/24 அதை நீங்க பாத்தீங்கன்னாக்க 22,124. எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் தெரிஞ்சதுனால அன்றைக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய குறியீட்டு எண் நிப்டி 50 சொல்லக்கூடியது, அந்த குறியீட்டில் வெகு நேரம் இருந்தது. இதுவும் கோயின்சிடென்ட்டா பார்க்கலாம். அடுத்ததாக ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை முடிந்த பிறகும் பல பேர் பலவிதமான விமர்சனங்களை பாரத பிரதமர் மோடி மீது வைத்தார். அவர் வட இந்திய கடவுள்களுக்குத்தான் அதிக மதிப்பு கொடுக்கிறாரு, முக்கியத்துவம். தமிழ்நாட்டு தமிழ் கடவுள் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக பரப்புரை செய்யப்பட்டு அடிபட்டு இருந்தது. சமீபத்துல திருப்பரங்குன்றம் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம். முருகன் தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி, தேவ சேனாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் முருகபெருமான். அந்த தேவ சேனாதிபதி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். எப்படி அப்படி என்று பார்த்தால், இன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரான் மற்றும் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இவர்களுக்கு இடையே நடந்து வரக்கூடிய போர், இதனால் உலகத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பல பிரச்சனைகள், சங்கடங்கள், பேரழிவுகள், உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள் எல்லாம் நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு வரோம். இந்த காலகட்டத்தில் பல உலக தலைவர்களும் இந்தியாவை நோக்கி, பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை நோக்கி, நீங்கள் தலைமை தாங்கி இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும். தேவசேனாதிபதியினுடைய ஆசீர்வாதம் உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் சேனாபதியாக செயல்படுவதற்கு பாரத பிரதமருக்கு ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டது உள்ளது. இதுவும் கோயின்சிடென்ட்டா அப்படின்னு பார்த்தா, நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படி சொல்லிவிட்டு, நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது டிவைன் பிளஸ்ஸிங் அப்படிங்கிறதா முக்கியம். நம் கண்களுக்கு புலப்படாத தெய்வ சக்தியினுடைய ஆசீர்வாதமாக நாம் இதை இந்த ஒரு சிறு வீடியோ ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிவிட்டு, ராமபிரானின் குணநலங்களை 2 முக்கியமான குணநலங்கள் அடுத்த 2 வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். நன்றி.